IPL 2026ஓட பெஸ்ட் போலிங் எந்தெந்த டீம் இருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி 10வது இடத்துல இருந்து 2வது இடம் வரையும் பார்த்தாச்சு. முதல் இடத்துல யார் இருக்கான்னு பார்த்துருவோமா? முதல் பிளேஸ்ல நம்ம மும்பை இந்தியன்ஸ் தாங்க இருக்காங்க. அவங்க முதல் பிளேஸ்ல போலிங் நம்பர் 1 இருக்காங்க. இப்போ அவங்களோட கொஞ்சம் ஃபேமஸா ஆளுங்க போலிங்கை மட்டும் நம்ம பார்த்துருவோம். டப்புன்னு முதல் பிளேயரு பூம் 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 பும்ரா. இவர் எப்படி ஸ்டெம்பை கழட்டுவாரு, எப்படி விக்கெட் எடுப்பாருன்னு நமக்கு தெரியும். ஒரு இக்குதான் சுழல கூட சூப்பரா போடக்கூடிய ஒரு திறமை அவர்கிட்ட இருக்கு. அதை தவற நம்பி நம்ம கடைசி ஒரு கம்மியில் இருந்தாலும் நம்பி நம்ம கொடுக்கலாம். தலையை சூப்பரா போட்டு விட்டுருவோம். அதே மாதிரி அதே ஃபார்ம்ல அந்த IPL போடுவாரான்னு பார்ப்போம். அடுத்து அவரை மாதிரியே நியூசிலாந்துக்கு ஒருத்தர் இருக்காரு, ட்ரென் போல்டு. இவரும் சரியான போல்டரு. லெப்ட் ஹேண்ட்ல போடுவாப்புல தலையா சூப்பரா போடுவான். பார்ப்போம் தலைவன் இந்த வருஷம் என்ன பண்றான்னு. அடுத்து சென்னை ஓல்டு பிளேயர் தீபக் சகர். இவர் என்னங்க கொஞ்சம் நல்லா தான் போடுவாரு. சென்னையில இருக்கும்போது கொஞ்சம் சூப்பரா போட்டாரு. மும்பைக்கு வந்ததுக்கு அப்புறம் ரீசெண்டா தான் போட்டாப்புல. அதனால பார்ப்போம் சென்னையில இந்த அதே இதுல இருந்தாரா இந்த வருஷம் சூப்பரா இருக்கும் மும்பைக்கு. பார்ப்போம் இந்த வருஷம் என்ன பண்றாருன்னு. அடுத்து பாத்தீங்கன்னா அஸ்வினி குமார். மும்பை இவருக்கு நல்ல காரியம் போனது என்னன்னு பாத்தீங்கன்னா போன வருஷம் ஆட வச்சுன்னு இப்பா என்ன மாதிரி போறான் ஓலிங்க தரமா போட்டாப்புல. இவன் இந்த என்ன பண்றாரு பார்ப்போம். அடுத்த பிளேயர் மயக் மார்க்கண்டே. ஏற்கனவே மும்பை இந்தியன்ஸ்ல இருந்தாப்புல. அதுக்கப்புறம் அங்கிட்டு போய் இப்ப திரும்பி இங்கே வந்துட்டாப்புல. சூப்பரா போடுவாரு. ஆனா கொஞ்சம் ஃபார்ம்ல இல்ல. மும்பைல ரொம்ப சூப்பரா போட்டாரு. அதே ஃபார்ம் இந்த வருஷம் கட்டலாம் பார்ப்போம். கேப்டன் ஹார்திக் பாண்டியா. இவரு எப்படின்னு தெரியும் அவங்களுக்கு. பேட்டிங் அந்த பேட்டிங் கிழிச்சு விட்டுருவாரு. போலிங் வந்தாலும் அதே மாதிரி எடுத்து விட்டுருவாப்புல. தரமா இந்த வருஷமும் தரமா பண்ணி விட்டுருவாப்புல சம்பவம். அடுத்த பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா நியூசிலாந்து கேப்டன் சில் சாட்னர். இவரும் பாத்தீங்கன்னா சூப்பரா போடுவாப்புல. சென்னை தான் வாய்ப்பு தரல. மும்பை போன வருஷம் சூப்பரா வாய்ப்பு கொடுத்தாங்க இவருக்கு. அந்த வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்தினாரு. அதே மாதிரி மும்பையும் இந்த வருஷம் வாய்ப்பு கொடுப்பாங்க. அதே மாதிரி விக்கெட் சூப்பரா பார்த்துருவோம். அடுத்த பிளேயர் தாக்கூர் நல்ல போல் தான். ஆனா என்ன 2 தான் கொஞ்சம் ஓவரா கொடுப்பாப்புல. இந்த வருஷம் ஒரு ரன் கொடுக்குறாரா இல்ல விக்கெட் பார்ப்போம். அவ்வளவுதான் இவங்களோட போலிங் லிஸ்ட். நான் கொஞ்சம் ஃபேமஸான ஆளுங்க மட்டும் சொல்லியிருக்கேன். அதை வச்சு இவங்களுக்கு ரேங்கிங் படி முதல் எடுத்த நான் கொடுத்துருக்கேன். சரிப்பா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் ரேங்கிங் படி நான் முதல்ல நான் கொடுத்துருக்கேன். சரி அடுத்து இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா வீடியோல வரேன். போற போக லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் கம்மியா இருக்கு. முன்ன மாதிரி ஏற மாட்டேது. ஏத்துங்க.